நீங்க சொல்ல வர்றது நான் பரத் வீட்டுக்கு போனா எனக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கும், அது எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல வரீங்களா? ஆமாமா, இது கண்டிப்பா நீங்க கொடுத்த சிக்னல் தான். நீங்க சொல்ல வர்றது நான் பரத் வீட்டுக்கு மட்டும் போனா கண்டிப்பா எனக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும், அது எனக்கு யூஸ் ஆகும்னு. அப்போ அந்த பரத் பத்தின உண்மையை எல்லாருக்கும் தெரிய வச்சிடலாம். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. கரெக்டா இன்னிலிருந்து 7வது நாள் எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம். எனக்கு எதிராக உன்னால எந்த ப்ரூஃபையும் கொண்டு வர முடியல. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? என்னால உன் விதியை மாத்தி எழுத முடியும் பிரீத்தி, நிச்சயமா முடியும். அந்த பரத்தை உன் வாழ்க்கையிலேருந்து வெளியில தூக்கி எறியறதுன்னு என் விதியில எழுதியிருக்கு. ரிஷி, பிரீத்தி ப்ளீஸ், என் கண் முன்னாடி அந்த பரத் உன்னோட வாழ்க்கையை அழிக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். பிரீத்தி கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. ஆனா நான் இன்னும் 4 நாளுக்குள்ள பரத்தை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும். பிரீத்திக்கு கல்யாண சடங்குகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரீத்திக்கு சடங்குகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ சம்பிரதாயம் தெரிஞ்ச பொண்ணா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஏத்துக்க ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு விருப்பம் இல்லாமலேயே பரத்துக்கு மனைவி ஆயிடுவா. நான் உடனே ஏதாவது செஞ்சாகணும். ரிஷினா, என்னாச்சு? ஏன் கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு? ராத்திரி தூங்கவே இல்லையா? சரி, இதெல்லாம் விடு. உன் கண்ணியா ரெட்டா இருக்கு. அதுவா, அவ தூங்கவே இல்லைனா. யாரு? நயன்தாரானா? என்ன? ஆமாண்ணா, அது வந்து ராத்திரி பூரா என் கூடவே இருந்தா. அது வந்து நானும் யுவியனாவும் படம் பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டே அப்படியே ஹால்ல படுத்து தூங்கிட்டோம். என்ன பண்றது, கனவுல வேற வர ஆரம்பிச்சிட்டா. நான் கண்ணை திறந்து கண்ணை மூடி இப்படியே ராத்திரி பூரா ஓடிடுச்சுனா. சரி, உன் கண்ணு ஏன் சுவந்திருக்கு? உன்னை யாரு தூங்க விடாம பண்ணா? தூக்கத்துல உன்னோட நயன்தாரா வந்தாளா? ஐ மீன் பிரீத்தி. பரத்டா. என்னது, பரத்தா? அண்ணா, டோன்ட் டெல் மீ. நீ என்ன இப்படி மாறிட்ட? சரிண்ணா, நான் ஒத்துக்கிறேன், பரத்தோட பாடி நல்லா தான் இருக்கு. ஆனா நீ பிரீத்தியை தானே லவ் பண்ற. நீ அவளுடைய ஃபியான்சிய போய். அண்ணா, பரத் ஒரு பையன், நான் பையன். உனக்கு எதுவும் புரியாதடா, நீ ஒரு முட்டாள். நான் நேத்து ராத்திரிலாம் தூங்கவே இல்லடா. சுத்தமா தூக்கமே வரல. ஏன் தெரியுமா? அந்த பரத்தை எப்படி ரெட் ஹேண்டா பிடிக்கிறதுன்னு. பிடிச்சிட்டா போச்சு, தானே பெரிய விஷயமா என்ன? அது எப்படி? பாட்டி என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்க. பாசிட்டிவா பேசி பாசிட்டிவா யோசிச்சா எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும்னா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பரத்தை கையும் களவுமா பிடிச்சிடலாம்னு சொன்னா இல்லையா? நடந்துதா இல்லையா? நீ சொல்றதுதான் லாய்க்கு. நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. வேற எதுவுமே செய்ய முடியலையே. ரிஷனா, நீ மனசார சொல்லி பாரு, from the heart. மனசார சொல்லட்டுமா இல்ல மனசு வெளியில வச்சு சொல்லட்டா? எனிவேஸ், இதெல்லாம் விட்டு தள்ளு. உனக்கு ஒண்ணு சொல்லட்டா? அந்த பரத் என்கிட்ட ஓபன் சேலஞ்ச் வச்சிருக்கான். அவன் என்ன தெரியுமா சொன்னா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என் கல்யாணத்தை உன்னால தடுக்க முடியாதுன்னா. இப்ப என்ன பண்றதுனே புரியலடா. இன்னும் 7 நாள்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். நான் எதுவுமே பண்ண முடியாம இருக்கேன். என்ன நான் சொல்றேன்? பரத் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கான். ஆமாண்டா, ஓபன் சேலஞ்ச் வச்சிருக்கான். ஏன்னா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும். ஏன்? ஏன்னா அவன் செய்யற தில்லாலங்கடி வேலையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். அதுக்கு சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அவன் அழிச்சிருக்கான். உனக்கு தெரியுமா? நிச்சயமா அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது. இந்த விஷயத்தை மட்டும் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னா அவன் மறுபடியும் புது கதையை ஆரம்பிச்சு என்ன முட்டாளாக்கிடுவான். ஐ அம் ஷியோர். உனக்கு ஒன்று தெரியுமா? அவங்க அண்ணியோ கொழுந்தனாரோ கிடையாது. அவங்க 2 பேருக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்குடா. ஐயோ அண்ணா, அண்ணி. அவன் ஒன்றும் பரத்துக்கு அண்ணி கிடையாது. அண்ணா, பிரீத்தினா? பிரீத்தியா? இவ்வளவு பெரியவனா இருக்கா, சட்டம் போட தெரியாதா? சாரி அண்ணி. பிரீத்தி, அதாவது ஐ மீன் வருங்கால அண்ணி. ஐயோ, என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்படி பேசணும் கூட தெரியல. போடா இங்க இருந்து. ஐயோ அண்ணா, சாரி. சாரி அண்ணி. தம்பி எப்பவும் இப்படிதான் சும்மா வளரிட்டே இருப்பான். ஆனா அவன் என்ன சொன்னானோ அதெல்லாம் உண்மைதான். ஆமா, ஏன் அப்படி பாக்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. நாங்க எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். நானு, யுவராஜ், பாட்டி எல்லாருமே. பாட்டி உனக்கு டீ குடுக்க சொன்னாங்க. பாட்டியா? வேணும்னு தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க நம்ம 2 பேரும் பேசணுன்றதுக்காக. உன்னை ராஜா அங்கிள் வர சொன்னாங்க. டீல சுகர் இல்ல. சுகர் இல்லையா? ஆனா நான் தானே போட்டேன். இல்ல, இதுல பாரு, சர்க்கரை இல்ல. டேஸ்ட் பண்ணி பாரு. கரெக்டா தான் இருக்கு. அப்படியா? குடு பாக்குறேன். இப்ப நல்லா இருக்கு. சுகர் அதிகமா இருக்கு. அம்மா பிரீத்தி, ரிஷியை கூப்பிட்டியாமா? நான் சொல்லிட்டேன். ஆமாப்பா. சரி, எதுக்காக கூப்பிட்டீங்க? டேய் ரிஷி, வா 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 வா, உட்கார். என்னப்பா விஷயம்?
காலங்காத்தால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா, நான் டீ சாப்பிட்டேன், அதுவும் 2 தடவை அதிகமா சக்கரை போட்டு சாப்பிட்டேன். இந்த மாதிரி டீ கிடைச்சா நான் காலையில ராத்திரி மதியானம் எப்போ வேணாலும் குடிச்சிட்டு இருப்பேன். வருஷம் பூரா நாள் கணக்கா எப்போ வேணாலும் இந்த டீ குடிச்சிட்டே இருப்பேன்பா. நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குப்பா. என்ன நீ அமெரிக்கால இருக்கும்போது டீயே குடிக்க மாட்ட, இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா டீ மேல பைத்தியம் ஆயிட்ட? டீ எனிவே அந்த விஷயத்தை விட்டுருங்க. சரி எதுக்காக கூப்பிட்டீங்க? அது வந்து என்னன்னா, ஏதோ நினைச்சனே. என்ன? ஒரு வேலை இருந்துச்சுப்பா, என்னன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வந்தா சொல்றேன். சரிப்பா வந்தோன்னு சொல்லுங்க. பிரீத்தி, பரத் ஃபோன் பண்ணிருக்கான். லைன்ல தான் இருக்கான். பேசுறியா? பரத் டிசைனர் கூட்டிட்டு இங்க வர போறானா உன் கல்யாண Dress டிசைன் பண்றதுக்காக. ஆமா, ஏதோ ஒரு நல்ல பெரிய டிசைனர் பேர் சொன்னானே, என்ன பேரு? சரி விடு, பரத் நேரா இங்க தான் வர போறான் ஃபேமிலியை கூட்டிட்டு. டிசைனரும் நேரா இங்கே வந்துருவாராம். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க Dress-அ டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். லைன்ல இருக்கான், பேசு. சித்தி, அதான் நீங்க பேசிட்டீங்கல்ல, நான் என்ன பேசுறது? இங்க பேச வெக்கமா இருந்தா ரூம்குள்ள போய் பேசு. பேசுமா. அது இல்லன்னா பரத் தப்பா நினைச்சுப்பாமா. போய் பேசு புடி. போ ரூம்குள்ள போய் பேசு. ரிஷி, நீ எங்க போற? என் கை அழுக்கா இருக்கு, அதான் உள்ள போய் வாஷ் பண்ணலான்னு. ஐயோ இவ்வளவுதான விஷயம், உன் கைய நானே தொடச்சிடுறேன். ஹை கிளீன் ஆயிடுச்சுல, பார்த்தல? ஆண்டி இல்ல சமந்தி, நீங்களே பார்த்து சொல்லுங்க, கை கிளீனா இருக்கா இல்லையா? சம்மந்தி அம்மா, ஏற்கனவே அவன் கை வெள்ளையா இருக்கு, இப்போ இன்னும் நல்லா இருக்கு. எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீ ஜுவல்லரி ஷாப் போகணும்ல, ஆர்டர் பண்ண தாலி ரெடி ஆயிடுச்சான். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, போய் வாங்கிட்டு வந்துரு. நான் அப்புறமா போட்டா. அது என்னன்னா டிசைனர் வேற வராங்கல்ல, நானும் கல்யாண ட்ரெஸ்ஸை பார்க்கணும். அப்பா டிசைனர் வரும்போது நானும் வீட்ல இருக்கணும்ல. இல்லப்பா கண்ணா, நீ உனக்கு தேவையான Dress அப்புறமா செலக்ட் பண்ணிக்க. ஆனா என்ன வேலை சொன்னாங்களோ முதல்ல அதை செஞ்சிரு. அது என்னன்னா, முதல்ல பரத்துக்கும் பிரீத்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. முதல்ல அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டோம். எப்படியும் உன்னோட கல்யாணம் அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நடக்க போகுது. ஆமா, எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா, அமெரிக்கால இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு தான் உன்னை ஹெல்ப் கூப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல யாரு எப்ப ஃப்ரீயா இருக்காங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி முகூர்த்த தேதியை பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? சரி நீ போய் உன் வேலையை பாரு, நானே பாத்துக்கிறேன். என்னப்பா நின்னு வேடிக்கை பாக்குற? சீக்கிரம் போ, ஜுவல்லரி ஷாப்க்கு போய் தாலி வாங்கிட்டு வா. அத அவங்க அப்பாவே சொல்லிட்டார்ல, இன்னைக்கு வேலையை இன்னைக்கே செய்யணும்னு. கரெக்டா? என்னம்மா ஃபோன் பேசுனியா இல்லையா? அந்த ஃப்ராட் பரத் பிரீத்தி கிட்ட என்ன பேசுறானே தெரியலையே. ஹலோ, என்னாச்சு? லைன்ல வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? என்ன? ஐ மீன் டு சே, போன்ல உன் குரலை கேட்கறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்ன? அது சித்தி சொன்னாங்க கல்யாண ட்ரெஸ்ஸுக்கு நீங்க ஏதோ. நீ எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம், உனக்கு எல்லாமே நல்லா சூட் ஆகும். இந்த ட்ரையல் பார்க்கறதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இது ஒரு நல்ல சாக்கு. நாங்களே உங்க வீட்டுக்கு வரதான் போறோம். பிரீத்தி, உனக்கு இந்த ட்ரெஸ் டிசைனர் வர்மாவை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவரோட டைம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எப்படியோ ஒத்துக்க வச்சிட்டேன். அவரும் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீ வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன விஷயத்துக்கு கூட கஷ்டப்படக்கூடாது. வீட்லயே உட்கார்ந்தபடியே நம்ம பொறுமையா வெட்டிங்கான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணலாம். ஐ லவ் யூ. I love you too. Okay, bye. பாய். ரிஷி என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது எனக்கு தப்பா எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆனா பரத் இப்படி பேசும்போது எனக்கே இது இவ்வளவு தப்பா தோணுது. பரத் பேசுறத கேட்கும்போது போனை வச்சிடலாமான்னு தோணுது. இல்ல, நான் இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. பரத் ஒரு நல்ல பையன், மரியாதை தெரிஞ்ச பையன். பாத்தியா, நான் பிரீத்தி கிட்ட எவ்வளவு பாசமா பேசினேன்னு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இதுக்காக ஐ எம் வெரி சாரி. என்னை பொறுத்த வரைக்கும் பிரீத்தி முக்கியம் இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. பாவம் பிரீத்தி, இன்னைக்கு கல்யாணத்துக்காக அவ புடவை செலக்ட் பண்ண போறா. சில மாதங்களுக்கு பிறகு அவ செலக்ட் பண்ண போறது மெட்டர்னிட்டி க்ளோத்ஸ். தேங்க்யூ பரத்.
தேங்க்யூ so மச். இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் தாலி எடுத்துட்டு வரல? ஒருவேளை அவனே போட்டு பார்க்கறானா? எக்ஸ்கியூஸ் மீ, Yes, sir. நான் இதை பார்க்கலாமா? பாருங்க சார். தேங்க்யூ. ரிஷி, இப்போ எதுக்காக என் கை பிடிச்சி தடுக்கிற? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். தாலியோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? இது ஒரு ஜுவல்லரி. இது அப்புறம் வெறும் ஜுவல்லரி மட்டும் இல்ல, அப்புறம் இதுதான் ரெண்டு மனசு சேர்த்து வைக்கும், வாழ்க்கை முழுக்க கூட இருக்க வைக்கும். பெரியவங்க சொல்வாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டா கல்யாணம் முடிஞ்சதா அர்த்தம். மிஸ்டர் ரிஷி, இந்தாங்க அனு மேடம் கொடுத்த ஆர்டர். அவங்க எவ்வளோ வெயிட்டாக பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே இதில் எக்ஸ்ட்ரா கோல்டும் ஆக்ட் பண்ணியிருக்கோம். இது தாலியா? ஆமாம் சார். ஆனா இதை போட்டா கழுத்து அப்படியே கட் ஆயிடாது? ஐயோ சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நான் எப்போதுல இந்த பில் கேட்குறேன், சீக்கிரம் கொடுங்க ப்ளீஸ். தரேன் சார். மிஸ்டர் பரத் சாரோட மனைவி சலோனி, அப்புறம் பிரீத்தி அண்ணியோட பேமெண்ட்டும் நீங்கள் தானே கொடுக்க போகிறீங்க? பிரீத்தி அண்ணி சலோனி மனைவியா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் பார்த்த தாலி பிரீத்தி அண்ணியோடது தான். அப்புறம் ஒரு சலோனி மேடத்துக்காக ஒரு ஸ்பெஷல் தாலி ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. அது பிரேஸ்லெட் மாடல். அது தாலி மாதிரியே தெரியாது, பட் இருந்தாலும் அதுவும் தாலி தான். ஒரு நிமிஷம் சார், ஆர் யூ ஓகே? பரத்தோட சலோனியா? ஆமாம் சார். அவங்க அடிக்கடி எங்கள் கடைக்கு தான் வருவாங்க. அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும் சார். இல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. பரத்தோட வருங்கால மனைவி தான் பிரீத்தி, சலோனி அவனோட அண்ணி. ஒருவேளை எங்கள் என்ட்ரியில் தப்பாக எழுதியிருக்கலாம் சார். மேபி தப்பாக பேர் எழுதியிருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரியும் இருக்கலாம் சார். சார், பரத் சார் லைனில் இருக்காரு. அவர் ஆர்டர் பண்ண 2 தாலியும் வீட்டுக்கு அனுப்ப சொன்னார் சார். அங்கேயே பேமெண்ட் தராதான். ஓகே, அவர்கிட்ட சரின்னு சொல்லிவிடு. நீ ஒன்று பண்ணு, இதை எடுத்துகிட்டு போய் உடனே அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணிடு. ஓகே சார். சார், நீங்கள் பேமெண்ட் எப்படி கொடுக்க போகிறீங்க? கேஷா இல்லை கார்டா? பேமெண்ட்? ஆமாம் சார். ஐம் சாரி, கார்டு தான். ஓகே சார். மாவு போட்டா தண்ணி குறைஞ்சிருது, தண்ணி ஊத்துனா மாவு குறைஞ்சிருது. மாம் எதுக்கு இப்படி மாட்டி விட்டாங்களோ? அப்பா, ரிஷி இப்ப நான் ஆர்டர் பண்ண தாலியை வாங்கிட்டு வந்துட்டானா அவனுக்கு பூரி ஊட்டி விட வேண்டியதா, அதுவும் என் கையால. இவளுக்கு ரிஷிய பிடிச்சிருக்கா இல்ல பரத்த பிடிச்சிருக்கான்னு இவகிட்டயே ஒரு தடவை கிளியரா கேட்கலாம். என்ன பண்ற? சரி சரி சரி, மாவு பசைறல. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு தேவையானது உன்னால கொடுக்க முடியாது. அது ஒண்ணு இல்ல, நீ மாவு பசஞ்சிட்டு இருக்கல, நான் கேட்ட உன்னால எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. சாரதா உன்னை ரொம்ப நல்லா தான் வளர்த்திருக்கா. நல்ல விஷயம். மாவு பசைமா பசை, பாத்து பாத்து. என்னன்னு சொல்றது, பல வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கும் ரிஷிக்கும் பேசி முடிச்சிட்டாங்க. நீயும் வேற வழி இல்லாம பெப்பர்மெண்ட் பண்ணிட்ட. பெப்பர்மெண்டா? அது பெர்மனன்ட்ங்க, பெர்மனன்ட். பெர்மனன்ட் பெர்மனன்ட்.
இப்படிதான் இப்படிதான். ஆ, என்ன பண்ற, ஒரு நிமிஷம் வேற நினைச்சுக்கோ. நான் ரிஷியோட அம்மா இல்லைன்னு நினைச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கோ. இப்ப சொல்லு, உனக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும்? இன்னைக்கு என்னோட மருமக பேயி கிளாஸ் எடுக்க போறா. பார்க்கலாம் இந்த படத்துல இன்னைக்கு என்னெல்லாம் ஓடுதுன்னு பாத்துடலாம். ஐயோ, வெக்கப்படாம சொல்லு, உனக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும்? எனக்கு எப்படிப்பட்ட பையன் பிடிக்கும்னா அவன் ஜிம் பாடியா இருக்கணும். அடக்கடவுளே, நம்ம ரிஷிக்கு அந்த மாதிரி பாடி இல்லையே. சரி சரி சரி, இன்னும் அந்த பையன் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுற? சொல்லுமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அமெரிக்கால உன் வயசு பொண்ணுங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்படிதான் என்கிட்ட சொல்லுவாங்க. நீ சொல்லு, பரவாயில்ல, சொல்லு சொல்லு சொல்லு. அப்புறம் பாக்குறதுக்கு செம ஹைட்டா இருக்கணும். அப்புறம் இந்த பையன் கலர்ஃபுல் ஷார்ட் ஷர்ட் போடணும். அப்படி போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடி இது, இவ சொல்றதெல்லாம் கேட்டா இவ நினைக்கிறது பரத் மாதிரி இருக்கு, ரிஷி மாதிரி இல்லையே. அம்மானு, உன் மேல நான் நிறைய பாசம் வச்சிருக்கேம்மா. நீ சரின்னு சொன்னா நான் உன்னை பரத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். ரிஷி என்ன பெரிய விஷயமா பிரீத்தியோட அவனை சேர்த்து வச்சிடறேன். நான் என்ன சொன்னாலும் என் பேரை கேப்பா. ஆமா அத்தை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் என்ன அவகிட்ட பேச விடுங்க ப்ளீஸ். ஆ, மாமியார் மருமக ஆக போகாதவங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன சொன்னீங்க நீங்க? ஆக போகாதவங்க பேசிட்டு இருக்காங்களே, என்ன அர்த்தம்? நீ நினைச்சுக்கமா, என்ன வேணும்னாலும் நினைச்சுக்க. ஓகே. அட, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க கூட நான் பாத்துக்கிறேன். நீ என்ன கூப்பிட தானே வந்த? அந்த டிசைனர் வந்தாச்சா? இல்ல, அவங்க வர இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அவங்க வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலாம் தான் இங்க வந்து. அப்ப சரி, எனக்கும் ஒரு கப் டீ போட்டு கொடுத்துரு. சரி, இந்த பக்கம் வா. ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்களா இருந்தா படத்துல மாத்துற மாதிரி மாத்திரலாம். 2 பேரும் இவ்வளவு பெருசா இருக்கும்போது எப்படி மாத்துறது? எப்படி இந்த பொண்ணை தூக்கிட்டு இந்த பொண்ணை எப்படி ரிஷியோட வாழ்க்கையில ஒட்ட வைக்கிறது? கடவுளே, இந்த நான்சென்ஸ் பொண்ணும் பரத்தும் ஒண்ணா இருக்கும்போது நான் எப்படி பிடிக்கிறது? எப்படி நான் இவ தொல்லையில இருந்து என் புள்ள ரிஷிய வெளியில கொண்டு வருவேன்? என் புள்ளைய இங்க இருந்து அமெரிக்காக்கு எப்படியாவது கூட்டிட்டு போகணுமே. அவனுக்கு ஒரு வெள்ளைக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும் இந்திரா? எப்படி? சலோனி, நீ சொல்ற ஜுவல்லரி ஷாப்புக்கு போக முடியாது. அவங்க கிட்ட நல்ல டிசைன்ஸ் எதுவுமே இல்ல. நான் சொன்னா எப்பவுமே நீ கேட்க மாட்ட பாரு. ஹேய், எல்லா விஷயத்துலயும் நான் உன் பேச்ச தானே கேட்டுட்டு இருக்கேன். போய், எனக்கு இந்த ஜுவல்லரி ஷாப் பிடிக்காதுன்னு சொல்ற, நீ அங்க தானே போற? மிஸ்டர் பரத் சாரோட மனைவி சலோனி அப்புறம் பிரீத்தி அண்ணியோட பேமெண்ட்டும் நீங்க தானே கொடுக்க போறீங்க. பிரீத்தி அண்ணி சலோனி வைஃபா? அப்புறம் ஒரு சலோனி மேடத்துக்காக ஒரு ஸ்பெஷல் தாலி ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. அது பிரேஸ்லெட் மாடல். அது தாலி மாதிரியே தெரியாது, பட் இருந்தாலும் அதுவும் தாலி தான். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன எடுத்துக்கிறது? எல்லாருமே தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்காங்களா? இந்த கோஇன்சிடென்ஸ் எப்படி நடந்திருக்க முடியும்? நான் அமெரிக்காலேருந்து வந்திருக்கேன்ல, இங்க இந்தியன்ஸ் யாராவது உங்ககிட்ட பேசுறத பார்த்தாங்கன்னா என்ன ஸ்டூபிட்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அது பரவாயில்லம்மா, நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கீங்கன்றது தான் உண்மை. நீங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என் கூடவே இருக்கீங்க. என் லைஃப்ல என்னதான் நடந்தாலும் அதுல கண்டிப்பா உங்களோட கோஆபரேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். அம்மா பாட்டி தான் சொல்லுவாங்க, அதாவது லைஃப் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தா, ஒண்ணுமே புரியாம இருந்தா, அப்ப நாம உங்களை பத்தி நினைக்கணும், உங்களுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க சரியான வழி காட்டுவீங்களா? அம்மா, நான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேம்மா.
அம்மா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த அந்த பரத் இருக்கான அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குமா. இன்னும் 7 நாள்ல என் பிரீத்தி கூட அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவன் நல்லவன் இல்லம்மா, அவன் ரொம்ப மோசமானவன். ஹீஸ் a bad guy. நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டாங்க. நான் எல்லாருக்குமே நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடிய மாட்டேங்குது. ப்ளீஸ்மா, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. இதை பார், முதல்ல பரத் சார் வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு மற்றதெல்லாம் அப்புறமா டெலிவரி பண்ணு. ஓகே, இங்கே பாரு, பரத் சார் கிட்ட மன்னிப்பும் கேட்டுரு. லேட் ஆயிடுச்சுல, அதுக்காக தான். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஓகே சார். என்னம்மா இது? இப்போ நீங்க எனக்கு சிக்னல் கொடுத்தீங்களா? ஏமா எனக்கு சிக்னல் கொடுத்தீங்க? அப்படின்னா நீங்க எனக்கு சொல்ல வர்றது, நான் மட்டும் பரத் வீட்டுக்கு போனா அங்க எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும், அது எனக்கு யூஸ் ஆகுன்றீங்களா? ஆமாம்மா, இது கண்டிப்பா நீங்க கொடுத்த க்ளூ தாமா. நான் மட்டும் பரத் வீட்டுக்கு போனேன்னா அங்க எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும், அது எனக்கு யூஸ் ஆகும். அப்புறம் அந்த பரத்தோட உண்மை எல்லாருக்கும் தெரிய வச்சிடலாம்.